உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, இருந்தும் அனன்யாவுக்கு இப்பதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த நேரம் பார்த்து கிழவி செத்து போயிடுச்சுன்னா கல்யாணம் நின்னு போயிடுமே. இத நான் யோசிக்காம விட்டுட்டேனே. பேசுங்க. ஹலோ, நான் என்னதான் காட்டு கத்தல் கத்தினாலும் நீங்க ஒரு வார்த்தை கூட பேச போறது இல்ல. என்னால சும்மா பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு இருக்க முடியாது. நீங்க பேசவும் மாட்டேங்கிறீங்க, போனை கட் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. அதனால நானே போனை கட் பண்ணிடுறேன். ஐயோ, கிழவி போனை வச்சுட்டாலே திரும்பிட போறா. திரும்பின பாத்துருவாளே. முதல்ல சந்திரா வந்ததும் இது யாருன்னு கேட்கணும். இவ்வளவு நேரம் பேசியும் ஒரு வார்த்தை கூட பேசாதவங்க அப்படி யாருங்கிறத பார்க்கணும். என்ன அன்பு சொல்ற? சார் ஹீரோ மாதிரி ஃபைட் எல்லாம் பண்ணி உன்னை காப்பாத்துனாரா? ஆமா மஞ்சு, விஸ்வா சார் என்ன லவ் பண்றாரு, என் மேல உயிரே வச்சிருக்காரு. அவரோட மனசுல எனக்கு ஆபத்துன்னு உணர்ந்து நான் இருக்கிற இடம் வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தோம். அவரால் அங்க வர முடியல. ஆனா சார் என்னோட வாழ்க்கை அந்த ரவுடிங்களால கிட்டத்தட்ட முடிய போற நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாரு. இது எப்படி மஞ்சு சாத்தியம்? எப்படினா என்ன மங்கா, என்ன விஷயம்? அப்பாடா, கிழவி நம்ம இப்பதான் வரோம் நம்பிடுச்சு போல. அது தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு வந்தேன். இந்த ரூமுக்குள்ள ஏதோ சத்தமா பேசிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுச்சு. அதான் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கலான்னு வந்தேன். ஆமா, போன்ல யார் ஜானகி? அது ஏதோ ராங் நம்பர். ராங் நம்பரை தான் மாப்பிள்ள போன்ல ஏத்தி வச்சிருக்காரா? கிழவி எங்கிட்டயே புழுகுறாளே. அது சரி, ராங் நம்பர் கிட்டயா இவ்வளவு சத்தமா கத்திக்கிட்டு இருந்தீங்க? நானு என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து போயிட்டேன். ஆமா, போன் பண்ணிட்டு பேசாம இருந்தா என்ன பண்றது? கத்திதான் ஆகணும். போன் பண்ணிட்டு பேசாம இருக்கிறான்னா அது கண்டிப்பா கஸ்தூரியா தான் இருக்கணும். இந்த நம்பருக்கு போன் பண்ணா அவளை கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடலாம். மங்கா, மங்கா, போய் படுங்க. நேரம் ஆகுதுல்ல, போங்க. படுக்கிறேன். அன்னைக்கு அனன்யா சொன்னதுதான் இப்ப ஜானகியும் சொல்றா. அப்படின்னா இப்ப போன் பண்ணது அந்த கஸ்தூரியா தான் இருக்கணும். இப்ப மாப்பிள்ள போன்ல இருக்கிற நம்பரை எடுத்தா கண்டிப்பா அவளை கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடலாம். என்ன மங்கா, இன்னும் போய் படுக்கலையா நீங்க? இதோ போறேன், ஏதோ தண்ணி குடிச்சிட்டு போறேன். அப்போ நீங்க போன்ல பேசாம இருந்தாங்கன்னு சொன்னதும் இந்த போன்ல எல்லாம் பேசி பேங்க் அக்கவுண்ட்ல திருடுற கும்பலோன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அதான் மாப்பிள்ளைய கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லலாமேன்னு தோணுச்சு. அதெல்லாம் சந்திரா ஜாக்கிரதையா இருந்துப்பா. நீங்க கவலைப்படாம போய் படுங்க. சரி. உங்களுக்கு தண்ணி வேணுமா? ஒண்ணு வேண்டாம், நீ போய் படு. சரி, நான் தண்ணி குடிச்சிட்டு போய் படுக்கிறேன். முதல்ல ஒன்ன போட்டு தள்ளுறேன் இரு. எப்படினா சாரே மனசளவுல என்ன மகளாவே தத்தெடுத்துக்கிட்டாரு. ஐயோ குட்டிமா, நீதாமா என்னோட உண்மையான பொண்ணு. இப்பதான் மஞ்சு எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசை
வெறியா மாறுது. என்ன அன்பு சொல்ற? ஆமா மஞ்சு, என்ன பொண்ணா நினைக்கிற சாரோட பாசமே இப்படி இருக்குன்னா என் உண்மையான அப்பாவோட பாசம் எந்த அளவுக்கு இருக்கும்? அத நான் அனுபவிக்கணும் மஞ்சு. அதுக்கு நான் அவரை உடனே பார்க்கணும். அப்பா, நீங்க எங்கப்பா இருக்கீங்க? அப்பா வாங்கப்பா, ப்ளீஸ் பா. கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? இதுக்கு நான் குட்டிமாவை பார்க்காமலே இருந்திருக்கலாமே. அவ வாங்கப்பான்னு கூப்பிடுறது என் காதுல விழுந்தும் என்னால போக முடியலையே. அப்பா, என்னாச்சு? மஞ்சு, இது எங்க அப்பா எழுதின லெட்டர் தான். எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா, ஒரு வழியா அத்தை அவங்களே போனை வச்சுட்டாங்க. எப்பவும் அவரு போன் பண்ணி நான் எடுக்கலனா, நான் போன் பண்ற வரைக்கும் போனை கையிலேயே தான் வச்சிருப்பாரு. அந்த நினைப்புல தான் நானும் போன் பண்ணேன். ஆனா அத்தை எடுக்கிறாங்க. சிவகாமியும் அவ பொண்ணுமே அன்பரசிய கண்ணுல காண விடாம அடிக்கிறாங்க. இதுல அந்த கொலகார மங்கா வேற அங்க வந்து இருக்கான்னு அவரு சொன்னாரு. என் பொண்ணு அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு. முருகா, உன்னையே நம்பி இருக்கிற என் பொண்ணு நீதான்ப்பா எந்த ஆபத்தும் வராம காப்பாத்தணும். மஞ்சு, எங்க அப்பா முதல் லெட்டர்லயே அவருக்கும் எங்க அம்மாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச உண்மையை எழுதியிருந்தாரு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் கூட எங்க அம்மாவுக்கெல்லாம் போன் பண்ணி கேட்டேனே. ஆமா. உன்னோட லாஜிக் படி லெட்டரை மட்டும் சார் எழுதியிருந்தா அந்த விஷயம் எல்லாமே சாருக்கு எப்படி தெரியும் சொல்லு? அட ஆமா, நான் அதை யோசிக்கவே இல்ல அன்பு. அப்படி போட, என் குட்டிமாவ பாசத்துல மட்டும் இல்ல, புத்திசாலித்தனத்திலையும் அவளை யாராலையும் மிஞ்ச முடியாத. விஸ்வா சொன்ன மாதிரி அவ ஒரு கோல் கெட்டர் தான். எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்காம ஓயவே மாட்டா. யார் தடுத்தாலும் அவ என்னை கண்டுபிடிக்காம விட போறதில்ல. அப்புறம் சார் சொல்லாத ஒரு விஷயம் இந்த லெட்டர்ல இருக்கு. சார் சொல்லாத விஷயமா? அது என்ன அன்பு? நான் சொல்லாத விஷயமா? என்ன அது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.